Hi friends, welcome to Queen with Priya. இன்னைக்கு நம்ம சேனலோட வீடியோல ஹை புரோட்டீன் ரெசிபி செய்ய போறோம். பருப்பு வகையில அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. எல்லா பருப்பு வகையிலும் நம்ம ஒரே நாள்ல சாப்பிட மாட்டோம். அதனால இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல சரியான அளவுல இருக்கும். எலும்பு பிரச்சனை வந்து வராம தடுக்கும். சோ குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கங்க. பாசி பயிறு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், பாசி பயிறு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கனால பாசி பருப்பு வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கங்க. கொள்ளு வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கங்க. துவரம் பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கங்க. உளுந்து வந்து 1/2 டம்ளர் அளவு எடுத்துக்கங்க. இட்லி அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கங்க. இதில் எல்லாமே நம்ம வந்து 1 டம்ளர் எடுத்துக்கனால இட்லி அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து கம்மியான அளவு வேணும்னா இதில் பாதி அளவு எடுத்துக்கங்க. இது வந்து 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை, பாதாம் எக்ஸ்ட்ரா இதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நமக்கு வந்து பாசி பயிறு தான் ஊறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாசி பயிரும் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சனால நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற பருப்பு வகையில் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற பருப்பு வகைகளையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு வந்து ஒரு 15 பல்லு அளவுக்கு எடுத்துங்க. ஏன்னா பூண்டு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்ம அதிக அளவில் எடுத்துக்கணும். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி அதிக அளவு சேர்க்கும்போது பருப்பு நம்ம அதிக அளவில் சேர்க்கறதுனால நம்ம பூண்டு அதிக அளவில் நம்ம எடுத்துக்க வேணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகாய் எடுத்துக்கங்க. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. ஸோ இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது கேஸ் ட்ரபிளெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை அதிக அளவில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வாயு தொல்லைகள் வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம பெருங்காயத்தூளும் நம்ம அதிக அளவில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சோம்பு அதிகமாக சேர்த்துக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. கருவேப்பில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை வந்து நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிருந்த மாவில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்ந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைக்க விட்டுருங்க. இதை நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் அப்போவே கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து மிளகாய் இதெல்லாம் வந்து அரைப்படாது, அதனால் இப்படி சேர்த்துக்கிறோம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு நல்லா அரைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போவே ஊற்றினா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து புளிக்க வச்சு தான் ஊற்றிருக்கிறேன் தோசை. இப்போ பாருங்கள், 4-5 மணி நேரம் நான் புளிக்க வச்சுட்டு மாவு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டு மாவு எடுத்து நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மெல்லிசாவே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இதில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் ஆனியன் வேணுன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து தூவி விட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது ஆப்ஷனல் தான். வேணுன்னா வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெறும் தோசையாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்து முருங்கை எல்லாம் சேர்த்திக்கலாம். முருங்கை வந்து ரொம்ப நல்லது. குழந்தைகள் வந்து அடிக்கடி நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தோசையில் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. நல்லா வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து வெங்காயம், முருங்கை வந்து நல்லா திருப்பி போடும்போது நல்லா வேகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம்.
பாருங்கள் சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் முருங்கை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தோசை அது போல் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து வெந்து ரெடி ஆயிருச்சு. இந்த தோசைக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப அதிக அளவில் ப்ரோட்டீன் குறைஞ்சிச்சுனால நமக்கு உடம்புல வந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.